இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிற யாவருக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பலவீனத்தை அவரால் பயன்படுத்தக்கூடும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அவரால் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையை குறித்து திரளான திட்டங்கள் உண்டு, திரளான எண்ணங்கள் உண்டு. நம்ம தகப்பன் தாய் நம்மளை குறித்து எண்ணுவதை காட்டிலும் நம்ம ஒரு வாலிப பிரயாரம் வந்தவுடனே நம்ம இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன்றதை நம்ம மைண்டுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஏற்றிப்போம். நான் இப்படி தான் இருப்பேன்ற இடத்துல என்ன பண்ணுவோம்? இருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் தவறும் போது, அந்த காரியங்கள் நடக்காத போது நம்ம வாழ்க்கை என்னவாகும்னா வீக் ஆகும். என்னாகும்? பலவீனமாகும். இது சரீர பலவீனம் அல்ல, சிந்தை பலவீனமும் கூட சொல்ல முடியாது. ஓவரால் எல்லாமே என்னவாயிடும்? பலவீனமாயிடும். நம்ம எது செஞ்சாலும் என்னடா இது வாழ்க்கை, நமக்கு என்ன இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஒரு சோர்வுக்குள்ளே போகிறோம்ல, அது மாமிச பலவீனத்தை விட மோசமானதா? என்னது? சரீர பலவீனத்தை விட அது என்னதான் மோசமானதா? அது நம்ம சாவுவதற்கு என்னது சமம். நம்ம வீரோட தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம என்ன ஆகிட்டோமா? செத்துட்டோம். ஏன்னா இந்த பலவீனத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட யாரும் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அப்படி நீங்கள் போனாலும் உங்களை மீட்டெடுக்க கர்த்தரால் என்ன பண்ண முடியும். 1 கொரிந்தியர் 1 27-28. 1 கொரிந்தியர் 1 நல்லா கவனிக்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அநேக நேரம் தேவன் எதை தெரிந்து கொள்கிறார்னா, பலவீனமான ஆட்கள் என்ன பண்றாரா? தெரிந்து கொள்கிறாரா? நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் பாஸ்டர், எப்பயுமே பலவீனமான ஆளை தான் தேவனாகிய கர்த்தர் சூஸ் பண்ணுவார்னு கேட்டால் அது அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்? பலவீனப்படும், சோர்வாகும். என்னால் முடியல பாஸ்டர், என்னால் தாங்கிக்க முடியல, என் பிரச்சனை, அது எல்லாரோடைய பலவீனமாய் கருதப்படுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்கள எடுத்து அவர் என்ன பண்ணுவாரா? பயன்படுத்துவாராம். படிங்கம்மா. உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. அற்பமானவைகளை எடுத்து என்ன பண்ணுவாரா? பயன்படுத்துறார். அநேக கண்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? அற்பமாக இருப்போம். இன்னைக்கு அநேகர் நம்மளை அற்பமாய் பார்ப்பதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த இடத்த வெக்கேட் பண்ணிடலாம், அந்த இடத்த காலி பண்ணிடலாம், எனக்கு இந்த வாழ்க்கை என்ன பண்ணல, பிடிக்கல என்ற அனுபவத்துக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு, நீங்கள் படித்த அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் வந்து படிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் போற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் என்ன பண்ணுவீங்க? நான் படிச்சிங்க. ஆனால் அந்த பாடலுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு என்ன ஆச்சுன்றதையும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் முழுவதும் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? பாவம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அநேக நேரம் பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இஸ்ரவேல் பாவம் பண்ணாங்க, ஆண்டவர் தண்டிச்சார், திருப்பி இஸ்ரவேல் ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான். அநேக தடவை நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் பண்ணுறோம். இன்றைக்கி பைபிள் நம்ம படிக்கும் போது அவங்க பாவம் பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்மளை நிதானித்து அறிய வேண்டியது மிக மிக முக்கியம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா கவனிங்க. ராஜா கிட்ட யார் வித்துட்டாலாம்? கர்த்தர் வித்துட்டார். ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடக்குது. ஆனால் ஆண்டவரோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, பொல்லாத மனுஷங்கிட்ட நம்மளை என்ன பண்ணுறாரா? விற்கிறாரா? சில பேர் நமக்கு விரோதமாக எழும்பி, சில பேர் நம்மளோட தரத்தை கம்மி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு கால சுச்சுவேஷன் என்னன்னா, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிட்டாரா? கொடுத்துட்டார். இன்னைக்கு பிசாசு ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம். நான் பிசாசு பற்றி என்னைக்காச்சும் பேசும்போது சொல்கிறேன். ஆண்டவரை விற்று போட்டாராம். படிங்கம்மா. அவனுடைய சேனாதிபதிக்கு செசரா என்று பெயர். அவன் புறஜாதியுடைய பட்டணமாகிய நல்லா கவனிங்க. இந்த சிசரா என்கிறவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலை ஆட்டி படைக்கிறான், இஸ்ரவேலை ஒடுக்குறான். இன்னைக்கு அவங்க பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அப்படி பிடிக்கல. அவங்க உள்ளே வருவானுங்க, அவனுக்கு ஒரு பெண்ணு வேணும்னா பெண்ணு என்ன பண்ணுவானுங்க? எடுத்து போவாங்க. விளைச்சல் இருக்கா, அந்த விளைச்சல் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு உண்டானதை என்ன பண்ணுவானுங்க? சுரண்டிக்கிட்டே இருப்பானுங்க. வருவானுங்க, வரும்போதெல்லாம் ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்தவனெல்லாம் அடிப்பானுங்க. யாரும் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாரை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, இஸ்ரவேலை என்ன பண்ணிட்டாரா? தேவனாகிய கர்த்தர் ஒற்று கொடுத்துட்டாரு. தன்னுடைய சொந்த குமாரனா எண்ணுகிற இஸ்ரவேலை என்ன பண்ணிட்டாரா? தூக்கி கொடுத்துட்டா. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். சில நேரம் நம்மளுடைய முரண்பாடான செயல்கள், நம்மளுடைய வார்த்தைகள் அவருக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் செய்கிறோம். அப்போ நம்மளை தாழ்த்தும் போது அவர் எதை காமிக்கிறார்னா, நம்ம தவறு பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணுது? வலிக்குதுன்றதை காமிக்கிறார். 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது.
நல்லா கவனிங்க, 900 இரும்பு ரதமா? ஏன்னா இந்த ஏன் இரும்புன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பைபிளில் ரதம் எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனால் இவங்கிட்ட இருந்த ரதம் இரும்பால் உண்டான ரதம். இவன் அந்த இடத்துலயே மிக சிறந்த ஒரு தலைவனும் கூட. இவனுக்கு விரோதமாக யாரும் என்ன பண்ண முடியாது, காரியங்களை பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 பீரங்கியை உடையவன். படிங்கம்மா. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். நல்லா கவனிங்க, 20 வருஷம் கொடுமையாக என்ன பண்ணானா, ஒடுக்குனானா. இன்னைக்கு அநேக நேரம் சில காரியங்கள் நம்ம ஒடுக்கும் போது தெளிவுக்குள்ளே வரணும். இன்னைக்கு காரியங்கள் நம்ம ஒடுக்கும் போது நம்ம வேதனைக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரியங்கள் நமக்கு முரண்பாடாக நடக்கும் போது மிக தெளிவாக இருக்கணும். நம்ம பிரச்சனைக்குள்ளே அழுத்தத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதை விட்டு வெளியேறுவது எப்படின்றத சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளை தவிர வேறு யாராலையும் நிதானிக்க கூடாது. இன்றைக்கி யாராச்சும் கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் போனாலும் நீங்கள் நாவலில் சொல்கிற வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னா அவங்க வழியை என்ன தான் சொன்னாலும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. பிரசவிச்ச அந்த மகளுக்கு மட்டும்தான் அந்த வழி என்ன பண்ணும் தெரியும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். நல்லா கவனிங்க, தெபோராள் ஆகிய நான் எழும்பும் அளவும். இந்த 5ஆவது அதிகாரத்தில் இந்த 7ஆவது வசனம் அழகாக சொல்லுது, தெபோராள் ஆகிய நான் எழும்பும் அளவும். 20 வருஷம் பிரச்சனை, யாரும் என்ன பண்ணல. 20 வருஷம் பிரச்சனை, போராட்டம், அழுத்தம், வேதனை எதுவுமே இல்லை. ஆனால் தெபோராள் என்கிற ஒரு நபர் எழும்புற மட்டும் யாருமே என்ன பண்ணல, எழும்பல. யார் எழும்பணும் பாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் மகன் என்ன பண்ணணும், எழும்பணும். நீங்கள் இஸ்ரவேலில் நீங்கள் படித்த இந்த புக்கில் இந்த ஒரு இடம் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இடம். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் ஆண்களை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துல ஒரு பெண்மணியை பயன்படுத்துகிற இடத்துக்கு வராரு. ஏன் கர்த்தர் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் இதை வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்ல வர்றது காரியம், நான் எவ்வளோ தகுதி இல்லாத நபரையும் நான் என்ன பண்ணுவேன், தகுதிப்படுத்துவேன். என்னோட பார்வையில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. நீங்கள் பைபிளில் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரே ஒரு நியாயாதிபதி யார், தெபோராள். அவளை தவிர வேற நியாயாதிபதி கிடையவே கிடையாது பைபிளில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் நான் படிங்கம்மா. அது 7ஆவது அதிகாரம் படிங்கம்மா. நல்லா கவனிங்க, நான் என்னவா வரேன், இஸ்ரவேலுக்கு தாய். இன்னைக்கு நல்லா கவனிங்க, வேதத்தில் இஸ்ரவேலை தேவன் பிள்ளைன்னுவர், அப்பனா ஒரு அப்பா. ஆனால் இந்த பெண்மணியை அவள் எப்படி சொல்கிறான், நான் யாரு, தாய். இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் மத்தியில் நீங்கள் தாயாக எழும்ப வேண்டியது அவசியம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, 20 வருஷம் எவனும் எதுவும் பண்ணல, 20 வருஷம் எவனும் எதை பற்றி யோசிக்கல. ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்ணிட்டா, முதல்ல தெபோரா என்கிற இந்த உம்மன் என்ன பண்ணுறா, எழுந்துக்கிறா. இப்போ எப்படிப்பட்டவனா, 4ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். நல்லா கவனிங்க, தன்னுடைய கணவனுடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களோட கணவன் எதையும் என்ன பண்ணல, செய்யல. கணவன் தீர்க்கதரிசியான்னு கேட்டா கிடையாது. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் அவன் என்ன பண்ணாலாம், நியாயம் விசாரிச்சாலாம். ஒரு பெண் முதல்ல வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரியாம் இவங்களாம் தீர்க்கதரிசி. ஆனால் நியாயம் விசாரிக்கிற இடத்துக்குள்ளே வர முடியாது, அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் இந்த பெண் நிற்கிறா. பைபிள் ஒரு சூப்பர் ஆக்சுவலாக இருக்குது. நான் இந்த வாரம் இதை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு பெண் மேலே இருந்த ஒப்பீனியன் டோட்டலாக மாறிடுச்சு. சில நேரம் நான் கிரேஸாக பேசினாலும், ஆனால் ஆண்டவர் இங்கே கிரேஸாலாம் பெண்ணை என்ன பண்ணல, உயர்த்தலை. ஒரு ராஜாக்கு ஈக்குவலாக ஒரு பெண்ணை தூக்கிட்டு வைக்கிறார். நல்லா கவனிங்க, நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் தான் ராஜாக்கள். இன்னைக்கு இவளை ராஜா காலத்துல இவ வந்தா இவ தான் குயினா இருந்திருப்பா, குயின்ல கிங்கா இருந்திருப்பா. படிங்கம்மா. புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆம்பளைங்க அவகிட்ட என்ன பண்ணுவாங்களாம், நியாயம் விசாரிக்க, அவ சொல்லுகிற வார்த்தையை கேட்கத்தக்கதாக வருவாங்களாம். ஏன் இவ இப்படி வந்தா, 20 வருஷம் எவனும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, 20 வருஷம் கர்த்தர் என்னை மீட்பார்ன்ற இடத்துக்குள்ளே வரல. ஆனால் இந்த தெபோராள் என்கிற இந்த பெண்மணி மட்டும் மெய்யான தெய்வத்தை வணங்குகிறவள் மாத்திரம் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல இருந்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே யாராச்சும் ஒரு நபர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இடத்துல என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனால் நான் இந்த சபைக்கிட்ட நான் விசுவாசிக்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த பேரும் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் என்ன பண்ணணும், மாறணும். ஆண்டவர் என் கூட பேசினாருமா, ஆண்டவர் என் கூட பேசினான், இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்,
பேசத்தக்க இடத்துல நம்ம வாழ்க்கைகள் மாறணும், நம்ம செயல்பாடுகள் என்ன பண்ணணும், மாறணும். 6-8 வாசிங்கம்மா. அவள் நப்தாலிலுள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து. இப்ப இஸ்ரவேல்ல பாராக் என்கிற ஒரு நபரை என்ன பண்றா, அழைக்கிறான். இந்த பாராக் யாருன்னா யுத்த வீரன், யுத்த தலைவன், இஸ்ரவேலோட கமாண்டர். ஆனா இவன் 20 வருஷம் அடிமையா இருந்ததுனால இவர் என்ன பண்றாரு, இவரோட வேலையெல்லாம் செஞ்சு சும்மா ஒரு சோம்பேறி போல என்ன பண்றாரு, சுத்தி கொண்டிருக்கிறாரு. இவன் என்ன பண்றா, அவரை கூப்பிடுறாரு. படிங்கம்மா. நீ நப்தாலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு. அதுல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 பேர், வெறும் 10,000 பேரை நீ கூட்டிக் கொண்டு தார்மோர் மலைக்கு போக கடவா என்றும் அதற்கு பாராக்கு, நீர் என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். நல்லா கவனிங்க. நீ என் கூட வந்தா நான் போவேன், இல்ல நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஒரு ஆண் மகன் யாரை கூப்பிடுறான்? இன்னைக்கு நிறைய டைம் பார்த்துறீங்களா, பேங்க்குக்கு போகிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அவங்க அக்காவை அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் போய் எதை எடுத்து ஃபில் பண்ண மாட்டான், கூட என்ன பண்ணுவான், அக்கா நீ வாக்கா கொஞ்சோண்டு என்ன பண்ணுக்கா ஃபில் பண்ணி கொடுக்கா, அக்கா நீ பண்ணுக்கா, அக்கா நீ பண்ணுக்கா, அப்படியே ஒதுங்கி நிற்பான். ஆனால் இப்படி ஒதுங்கி நிற்கும் போது என்ன நடக்குன்றதை நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, பாராக் என்கிற யுத்த தலைவன் ஒரு பெண்ணை என்ன பண்ணுறான், நீயும் கூட வா. என்னது, ஏதோ இது கடைக்கு போய் முட்டாய் வாங்குற விஷயம் இல்லை, யுத்தத்துக்கு போகிறாங்க. அதுவும் யாருக்கு விரோதமான ஒரு 900 இரும்பு ரதத்தை வைத்திருக்கிறவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு போகிறாங்க. அவன் என்ன கூப்பிட்றான், நீ வா நீ வா. இன்னைக்கு இந்த நாட்களில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அநேக நேரம் நம்ம இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு வேலை யாராச்சும் கொடுத்தா நம்ம அந்த வேலையை வேறு யாருக்காச்சும் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இன்னைக்கு உங்கள் ஸ்தானத்துக்குரிய வேலையை நீங்கள் செய்யாமல் அந்த வேலையை வேறு யாராச்சும் செஞ்சாங்கன்னா அந்த மேன்மையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இழந்து போயிடுவீங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. நான் உன் கூட நிச்சயமா என்ன பண்ணுவேன், எனக்கு என்னது பயம்லாம் கிடையாது. படிங்கம்மா. உனக்கு என்னது, இன்னைக்கு அநேக நேரம் சபை தேவன் உனக்கு வைத்த திட்டத்தை நம்ம இறக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த மேன்மை உனக்கு கிடையாது. என்னது, நீ போய் கஷ்டப்பட்டு சண்டை போட்டது உண்மைதான், நீ பெட்ரோல் போட்டு பேங்க்குக்கு நீ கிளம்பி போனது உண்மைதான். ஆனால் அங்கே போய் நீ எதுவுமே கற்றுக்காம தான் என்ன பண்ணுற, திருப்பி வர. ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணுவாங்களா, யாராச்சும் ஒருத்தர் பண்ணுவாங்களா? இன்னைக்கு அவ சொல்கிறா, அந்த மேன்மை உனக்கு என்னது கிடையாது. படிங்கம்மா. ஸ்திரீயின் கையில் என்ன பண்ணுவாராம், நீ யாரை கொலை பண்ண போறியோ அவனை ஒரு பெண் கிட்ட நான் என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன். அந்த பெண்ணுக்கு தான் அந்த மகிமை என்ன பண்ணும். இன்னைக்கு பாருங்க, சில நேரம் நீங்க நோ சொல்லும் போது, சில நேரம் எனக்கு வேணான்னு நீங்க ஒதுங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அற்பமான பெண்ணுக்கிட்ட நான் தூக்கி என்ன பண்றோம், காரியத்தை கொடுத்துருவோம். இன்னைக்கு சபை நல்லா கவனமா கவனிங்க. அவன் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன். ஆனா அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நான் வெறும் 10,000 பேர் தான் வச்சிருக்கிறேன், அவன் 900 ரதங்களை வச்சிருக்கிறேன், அவன் கூட போய் நான் எப்படி முட்டி மோதி ஜெயிக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். நல்லா கவனிங்க. தேவனால் பிறந்தவைகள் எல்லாம் உலகத்தை என்ன பண்ணுமா, இன்னைக்கு பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, அழுத்தம் உண்டு, வேதனை உண்டு. சில நேரம் நீங்களே செத்தே போயிடலான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கர்த்தர் ஒரு விஷயம் சொல்றாரு, உன்னால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நீ பையனா இருக்கலாம், நீ பொண்ணா இருக்கலாம், ஏன் உன்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஏன் உன்கிட்ட அதிகாரமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ள நான் கர்த்தருக்கு பிறந்தவன் என்கிற விசுவாசம் இருந்தா கண்டிப்பா உன்னால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். படிங்கம்மா. விசுவாசம் தான் என்ன பண்ணுமா, ஜெயிக்குமா. இந்த கமாண்டர் எதை பார்க்குறானா, என் கிட்ட வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த சிசிரியான்றவன் கிட்ட 900 ரதங்கள் இருக்குது, அதுவும் இரும்பு ரதங்கள் இருக்குது. அவன் கிட்ட போனால் அவன் ஊதி தள்ளிட்டு என்ன பண்ணுறான், போயிடுவான். இந்த அம்மா வேற ஏதோ ஆண்டவர் கூட பேசுகிற தைரியத்தில் ஏதோ என்ன பண்ணுது, கொளுத்தி போடுது. போனால் யார், நம்ம தான் சாவும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் அநேகர் உண்டு, ஆண்டவர் சொல்லாதது என்ன பண்ணுறாங்க. அப்படிப்பட்டு யோசிச்சானான்னு தெரியல. நீ சொல்கிறத நம்பலாமா வேணாமா, நீ என் கூட வரியான்றான். அப்போ அவன் என்ன சொல்கிறா, வரன்றா. அப்போ கூட இவனுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. இன்னைக்கு முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், God sometimes judge his people. கடவுள் சில நேரம் தன் பிள்ளைகளை நியாயம் தீர்ப்பார், நியாயம் விசாரிப்பார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். எஸ், சில நேரம் உங்களை என்ன பண்ணுவார், சர்ச் பண்ணுவார், சில நேரம் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 1-2.
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார். நல்லா கவனிங்க, நம்ம சில காலகட்டம் ஆண்டவரோட ஐக்கியமாக ஆண்டோட பிரச்சனத்தில் இருப்போம். சில சீசன் போயிட்டோன்னா ஆண்டவருக்கு பொல்லாதான காரியங்களை என்ன பண்ணுவோம். ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் கிறிஸ்டியன் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நான் கிறிஸ்டியன், சண்டே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணுவோம். படிங்கம்மா. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அநேக நேரம் நம்ம தப்பு பண்ணும் போது யார்கிட்ட நம்மளை ஒப்பு உடைப்பாருன்னா பிசாசுகிட்ட நம்ம என்ன பண்ணுவாராம்? ஒப்படைச்சிடுவார். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யூனிவர்சல் ப்ராப்ளம். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இந்த டவுட் இருக்கும், ரட்சிக்கப்படாதவனுக்கும் இந்த டவுட் இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் அவரே அடிக்கிறாரு, ஒரு பக்கம் அவரே தள்ளுறாருன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது மிக முக்கியம். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளோட பிள்ளைகள் நம்மளை கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? தப்பு பண்ணுறான் அவன் நல்லா இருக்கிறான், அது திருடுறான் அவன் நல்லா இருக்கிறான், வட்டிக்கு விட்றான் அவன் நல்லா இருக்கிறான், பொய் சொல்கிறான் அவன் நல்லா இருக்கிறான், நீ எதுவுமே பண்ணாமல் ஏசப்பான்ற உங்ககிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை, நீ சும்மா என்ன பண்ணுற, உட்காந்துட்டு தான் இருக்கிறேன்னு பேசுவாங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நல்லா கவனிங்க, நியாய தீர்ப்பு யாரோட வீட்டில் தொங்குமா? இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவன் கெட்டவன் பண்ணுறான், அவன் வாழ்க்கையில் தான் ஆண்டர் உள்ளே பூந்து அடிக்கணும். ஆண்டர் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் ஆட வேண்டிய கிரவுண்டே எது தெரியுமா? சபைக்குள்ளே இருக்கிற நம்மளோட வீட்டுக்குள்ளே தான். எங்கே ஃபுட்பால் விளையாடுவாரா? நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிப்பாரா? ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறீங்கல்ல, ஞானஸ்தானம் பண்ணி எடுத்துட்டோன்னு சொல்கிறீங்கல்ல, நம்ம வீட்டில் தான் அவர் முதல்ல என்ன பண்ணுவாரான்? கையே. நம்ம எண்ணம் என்ன தெரியுமா? அந்த புறஜாதி ரட்சிக்கப்படாத அவனை தான் ஆண்டர் என்ன பண்ணணும்? கை வைக்கணும். ஆண்டர் அவன்கிட்ட போகவே மாட்டார். ஏன்னா அவனுக்கு வசனமே தெரியாது, சத்தியமே என்ன பண்ணாது? தெரியாது. சத்தியத்தை தெரிஞ்சு எல்லா அட்டூழியமும் பண்ணுற நம்மக்கிட்ட தான் முதல்ல என்ன பண்ணுவாரான்? கேமை ஸ்டார்ட் பண்ணுவாரான். நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம் முதல்ல ஆண்டர் விசாரிக்கணும்னு முடிவு பண்ணால் இருக்கத்துல அந்த கிளாஸ்லேயே இருக்கிற அந்த ஒஸ்டான ஸ்டூடெண்ட் கிட்ட தான் போய் மிஸ் ஆரம்பிப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவங்க கிட்ட தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? ஆரம்பிப்பாங்க. அவன் நல்லா படிக்கிற பையன் தான், அவன் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுற பையன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு யாரை கேட்பாங்க? மிஸ்ஸு. அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் யார் சபைக்குள்ளே இருக்கிறாங்களோ, யார் சத்திய வசனத்தை படிக்கிறாங்களோ, யார் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களோ, யார் நல்லா ஆராதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணுவார்? காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அவனோட குற்றத்தை தான் முதல்ல அடித்து அவனை திருத்த என்ன பண்ணுவார்? பார்ப்பார். இன்றைக்கி அநேக நேரம் நினைக்கிற ஒன்றுமே இல்லாதவனை போய் அடித்து ஆண்டவர் திருத்துவார். இல்லை, நல்லா இருந்து சபைக்குள்ளே இருக்கிற அவனை தான் முதல்ல அடித்து திருத்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? விரும்பார். ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் சோதனை மேலே என் சோதனை ஏன் ஆண்டவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா, நீங்கள் வளர்ந்து வந்த இடத்திற்கு தகுதியான ஆராதனை நீங்கள் பண்ணலன்னா ஆண்டவர் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொல்கிறது புரியுதா? 10வது படிக்கும் போது எல்கேஜி புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி அங்கே 10வதுல உட்காந்து பண்ணிங்கன்னா மிஸ் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் ஆராதனையிலும் சரி, ஆண்டவரோட உறவிலும் சரி, ஆதியில் இருந்த உறவை விட நீங்கள் அதிகமாகிட்டே வரணும். நீங்கள் எடுத்து எல்லாரையும் கேளுங்க, எல்லாரோட வார்த்தை. நான்லாம் ரட்சிக்கப்படும் போது அப்படி ஜெபிப்பேன். என்னது அப்புறம் என்னது? அது ரட்சிப்பே கிடையாது. நான் தான் சொல்லுவேன், ரட்சிப்புன்றது மரத்தை போல், கேதுரு மரத்தை போல் உயர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சில பேரோட எண்ணங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாலும் மன்னிச்சிடுவார். என்னது? இன்றைக்கி சபை நன்றாக அவனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாப்பா அழகாக கேட்டா, சின்ன பிள்ளை, என் அக்காவோட பிள்ளை தான், அவளோட ஞானத்துலேருந்து அவள் அழகாக கேட்டா, ஆண்டவர் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாளாமான்னு கேட்டால். எனக்கு ஒன்றுமே புரியல, சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு இந்த கேள்வி கேட்டால். எனக்கு தெரிஞ்சது இந்த மேடம் எங்கேயோ பாதிக்கப்பட்டது பெருசாக, அதனால தான் என்ன பண்ணுது, பாவத்தை பற்றி கேட்குது. நானும் பேசுகிறேன், என்னடாமா? இல்லைம்மாம்மா, நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரான்னு கேட்டால், மன்னிப்பாருமா, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு. நான் என்ன சொன்னேன்? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு நான் சொன்ன வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டான். அது உடனே கேட்குது. சிலுவையில் ஒரு கல்வன் என்ன பண்ணானா? தொங்குறானா? அவன் சாவறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? கேட்டு பாவ மன்னிப்பை கேட்டு பரலோகம் போயிட்டானே மாமா. அது மாதிரி நம்பலும் என்னது? அதே மாதிரி நம்பலும். நல்லா புரிஞ்சுக்குவோம். சபை இன்னைக்கு எல்லாரோட உபதேசங்களும் அந்த இடத்துக்கு போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த கல்வன் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது சபை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு என்கிற நபர் ஒரு தெய்வத்தை போல இல்லை, ஒரு ராஜாவை போல இல்லை நிலையில் அவர் இல்லை. அவரே மரணத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கும்போது அவனை கர்த்தர் என்று அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிறோம், ஒரு கலெக்டரை பார்க்குறோம், கலெக்டருக்கான உடையில் கலெக்டருக்கான பவரில் இருந்தால் தான் அவருக்கு என்ன பண்ணுவோம்? ரெஸ்பெக்ட் கொடுப்போம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்கிற ஒரு பிச்சைக்காரங்க என்ன பண்ண மாட்டீங்க? போ இந்த 10 ரூபான்னு தூக்கி போட்டு என்ன பண்ணுவீங்க? போவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி இருந்தாரா? கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரனை போல இருந்தார். அவரை பார்த்தா கடவுள்னு சொல்லுகிற இடத்துல இல்லை, அவரை பார்த்தா தெய்வம்னு சொல்லுகிற இடத்துல நிர்வாணமாய்
கோலம் கண்ணால் பார்க்க முடியாத இடத்துல இருக்கும்போது இவனும் சாக போகிறான், அவரும் சாக போகிறாரு. என்ன சொல்கிறான்? நீர் என்ன பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துல இருந்து அவன் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படின்னு டாக்டர் இன்னும் 3 நாள் நீங்கள் செத்துருவீங்கன்னா அப்போ போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணி கேட்கலாம்? மன்னிப்பிக்கலாம். இல்லை ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த கோர சுச்சுவேஷனில் ஆண்டவரே என்னை மன்னிக்க மாட்டார். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் கேட்ட ரட்சிப்பை நம்மளால் கண்டிப்பாக பெற முடியாது. ஏன்னா ஆண்டவர் எந்த சாத்தியக்கூறும் இல்லாத இடத்துல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? ரட்சிப்பை கேட்டான். வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, கூட இந்த சீசர்களே விட்டு ஓட்டாங்க, கூட யாருமே இல்லை. அந்த சிலுவையில் நரக வேதனையில் அவனும் அவரை பார்த்து கேட்குறான், நீ என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்றார். ஆண்டவர் சொல்ல, நீ என்னோட கூட. பக்கத்தில் இருக்கிற கல்வன்னா அவனை தூஷிச்சிருப்பான், இவனே எல்லாம் பாவத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறான், தொங்கி நிற்கிறான். இவங்கிட்ட போய் என்ன பண்ணுற, ரட்சிப்பை கேட்குறேன். நல்லா கவனிங்க, அவன் எந்த அளவுக்கு கிளாரிட்டி அவன் பேசுனான்றது பாருங்க. இப்போ இருக்கிற பசங்க என்ன தெரியுமா, எல்லாம் பாவம் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு விரோதமாக எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல ஏசப்பான்னா தூக்கி நரகத்தில் போட்டு அவர் வேலையை என்ன பண்ணுவார், பார்ப்பார். சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இன்னைக்கு சங்கீதம் 85:10. எதுவா? கிருபையும் சத்தியமும் படிங்கம்மா. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வரும்போது எல்லாரும் ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம், தேவ அன்பை எதிர்பார்க்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நீதியும் சமாதானம் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுமா, முத்தம் செய்யுமா. ஆண்டவர் உனக்கு நமக்கு சமாதானம் கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள என்ன இருக்கணும், நீதி இருக்கணும். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஆண்டோடைய பாதையில நீதி உள்ளவர்களாக நம்ம இருக்குண்டாதான் அந்த சமாதானத்தை நம்ம பரிபூர்ணமாக என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சபை எதை விரும்புதுன்னா, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் சமாதானம் இப்படிப்பட்ட எல்லா காரியமும், நம்மளுக்கு விரும்பத்தக்க எல்லா காரியமும் எதோட சேர்ந்துருக்குன்னா நீதியோடு என்ன பண்ணியிருக்கு. சபை இதை புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகளும் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைனா, நீதியின்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழலைன்னா சில நேரம் பிரச்சனை என்ன பண்ணணும், சமாளித்து தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டானா அவர் யார் வேணாலும் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். என்னோட 2வது பாயிண்ட், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு காட். நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், ஒரு ஆம்பளையாக இருக்கலாம், ஒரு பொம்பளையாக இருக்கலாம், ஏன் கெழுவியாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். இன்றைக்கி சபையில் வந்து பார்த்திங்கன்னா யூத் மீட்டிங் இப்படி எல்லா மீட்டிங் இருக்கும். ஆனால் அந்த முதியோர்களுக்கான மீட்டிங் என்ன பண்ணாது, இருக்கா. சில நல்ல சபைகளில் உண்டு, நான் அதை பற்றி நான் பேசலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சபையிலே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரோட பார்வையில் எல்லாருக்குமே என்ன உண்டு, இம்பார்ட்டன்ஸ் உண்டு, முக்கியத்துவம் உண்டு. அது ஆண் பெண் குழந்தை இது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிற நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனம். நல்லா கவனிங்க, ஒரு பெண் அதற்கு நான் நிச்சயமா அவன் கூட என்ன பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு யாருக்குன்னா பாராக், சாரி, அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனா அந்த வாய்ப்பு யாருக்கிட்ட போகுதுன்னா இந்த பெண்ணு கிட்ட போகுது. தெபோரா என்கிற இந்த பெண்ணு கிட்ட என்ன பண்ணுது, இவ்வளவு என்ன பண்றா, யுத்தத்துக்கு வரன்றா. படிங்கம்மா. உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, அந்த திட்டமும் யார்கிட்ட போகுது, வேற ஒரு பெண் கிட்ட போகுது. நல்லா கவனிங்க, சபை நீங்க உங்களுக்கு வச்ச திட்டத்தை எந்த மனுஷனாலையும் அபகரிக்க முடியாது. ஆனா நீங்க நோ சொல்லிட்டீங்க, நோ தான். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் வச்ச திட்டத்தை எந்த சத்துருவும் வந்து உங்ககிட்ட இருந்து புடுங்க முடியாது. சத்ரு வந்து சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கும், சில காரியங்களை சொல்லும், சில ஞானத்தை உங்ககிட்ட சொல்லும். ஆனால் கடைசியாக எஸ்ஆர் நோன்னு சொல்ல வேண்டியது யார்? நீங்கள் தான். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்கள் எஸ் சொன்னால் எஸ், நீங்கள் நோ சொன்னால் நோ. அதுக்கப்புறம் நம்ம மாற்றி பேசாங்க, என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே இவன் நோ சொல்லிட்டான். அதனால அந்த யார்கிட்ட போயிடுச்சுன்னா ஒரு பெண் கிட்ட போயிடுச்சு. யாகேல் என்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24வது வசனம். அவன் என்ன பண்ணப்பட்டாலாம், ஸ்திரீகளுக்குள்ளே அவன் என்ன பண்ணாலாம், ஆசீர்வதிக்கப்பட்டாள். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்னா, பராக்கா என்கிற அவனுக்கு என்ன பண்ணும்,
வரணும். ஆனால் அவன் அங்கே போகாததுனால, அவன் அந்த இடத்துல முன்னின்று காரியங்களை செய்யாதனால இந்த பெண்ணுக்கு என்ன போகுது, யாகேல் என்கிற பெண்ணுக்கு போகுது. ஸ்திரீகளுக்குள்ள அவள் என்ன பண்ணப்பட்டவளா? இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஆசீர்வாதத்தை தூக்கி அழகாக வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு உண்டான வேலையை நம்ம என்ன பண்ணுறோம்? நான் சொல்கிறது புரியுதா? வேலையே நம்ம செஞ்சுருவோம், ஆசீர்வாதத்தையும் தூக்கி என்ன பண்ணுறோம்? கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு அந்த பேர் வேணாம், நமக்கு அது இது வேணாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை கூட்டாருன்னா நீங்கள் அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் வச்சாருன்னா அந்த ஸ்தானத்துக்கு உண்டான காரியத்தை நீங்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்லா கவனிங்க. நான் மௌனமா இருக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு வராதுன்னா எல்லாம் நின்றுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வேற ஆளை டக்குன்னு எடுத்துருவாரு. என்னது? ஆண்டவருக்கு யோசிக்க 100 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆண்டவர் உங்களை யோசிச்சாருன்றதுக்கு நீங்க தான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் உங்களை யோசிச்சதுக்கு நீங்கள் தான் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். நீங்கள் வேணான்னா அவருக்கு 100 ஆப்ஷன் இருக்குது, ஏன் 2000 ஆப்ஷன் இருக்குது, 1000 ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால், நான்லாம் வேஸ்ட்டு, எங்கள் அண்ணன் தான் பெஸ்ட்டு, எங்கள் அக்கா தான் பெஸ்ட்டு, என் தங்கச்சி தான் பெஸ்ட்டு, எனக்கு எதுவுமே என்ன பண்ணாது, வராதுன்னு நீ சொன்னீங்கன்னா கர்த்தர் தூக்கி அந்த குப்பைத்தொட்டில் போட்டு அடுத்த ஆளை எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். நீ யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் கர்த்தர் உன்னை எடுத்து என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்ய வைப்பார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக வீட்டில் பாருங்கள், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்ன காம்ப்ளெக்ஸ்னா, என் அண்ணன் நல்லா படிப்பான், என் தம்பி நல்லா படிப்பான், என் தங்கச்சி நல்லா படிக்கும், எனக்கு வராது, நான் வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றும் வராது, எனக்கு படிப்பே இல்லை, நான் மக்கு +3. இப்போ இருக்கிற பிள்ளைகள் அவர்களே என்ன பண்ணுறாங்க? காரியத்தை சொல்லிக்கிறாங்க. நீ வாயில் அறிக்கை செய்ய கர்த்தருக்கு நீ நோ சொல்ல அவர் அந்த இடத்துல உன்னை எட்டுமே என்ன பண்ணுறாரு? வச்சுருவார். இன்னைக்கு அடிக்கடி நான் பிள்ளைங்க வாலிபர்களை பேசுவேன். அப்பா அம்மாவே ஒரு பிள்ளையை தூக்கி ஒரு பிள்ளையை அழுத்தும் போது அழுத்துற பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா தூக்கிறது கிடையாது, மேலே இருக்கிற என்ன பண்ணணும்? தூக்கணும். எத்தனை மனுஷன் சேர்ந்து ஒரு நபரை தூக்குனாலும் அவனுடைய பலத்துக்கு தக்கதால் தான் தூக்க முடியும். ஆனால் கர்த்தர் ஒருத்தனை தூக்குனாருன்னா அது பிரமிக்கத்தக்க விதமாக இருக்குது. சபை இதை புரிஞ்சுக்கணும். 1 லட்ச ரூபாய் உள்ள ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தூக்குனாருன்னா அந்த 1 லட்ச ரூபாய் அளவுக்கு தான் தூக்க முடியும். ஆனால் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிற கர்த்தர் அவர் தூக்குனாருன்னா அவர் எப்படி தூக்குவார்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இதை பேசும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவன் அப்படி தான் யோசித்தான். அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, அங்கே போனால் எனக்கு எந்த பேரும் கிடைக்காது, இப்படி தான் இருக்கும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலைகள் கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வறட்சியாக தான் இருக்கும். நான் முதல்ல என் பாஸ்டர்கிட்ட நான் நோன்னு சொல்லும் போது இப்படி திரும்பணுன்னு ஒரு செழிப்பான ஒரு ரெட் கார்பெட் என்ட்ரி எனக்கு கிடையாது. சவா நல்லா புரிஞ்சுக்குவோம். நான் சொல்கிறது ஜோக்காக சொல்லி என் வாழ்க்கையில் இருக்கிற என் சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன். என் பாஸ்ட்டுக்கு நான் நோன்னு சொல்லும் போது நான் இப்படி திரும்பினா ஊழியத்திற்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஆனால் நான் நோ சொன்னேன். எங்கள் அப்பா என்னை திட்டினார், எங்கள் அம்மா கூட ஃபீல் பண்ணாங்க, திட்டல. எங்கள் அப்பாலாம் சொன்னார், பாஸ்டர் சொன்னால் 3வது மாடிலேருந்து போய் குதிக்கணுமா. ஏன்னா எங்கள் அப்பா ஆண்டோட வார்த்தை சொன்னால் 3வது மாடிலேருந்து குதிக்கணும்னா குதிச்சிருப்பேன். ஆனால் பாஸ்டர் சொன்னார் குதிக்க சொன்னால் கண்டிப்பாக நான் குதிக்க மாட்டேன். சொல்கிறது ஆடாக இருக்கும். இன்றைக்கி யாரை நம்பி உங்கள் காலை எடுத்து வைக்கிறீங்கன்றதுல மிக தெளிவாக இருங்க. அவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். வேறு எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. முன்னாடி 100 பேர் இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் வச்ச இடத்துல நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது? ஆசீர்வாதம். அதை புரிஞ்சுக்கோங்க. 3வது காரியம், காட் யூஸ் ஆர்டினரி பீப்புள். கர்த்தர் யாரை பயன்படுத்துவாரா? ஆர்டினரி பீப்புள். இன்றைக்கி அநேக நேரம் சபைகளுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. ஆசாரியன் தான் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறான், சபையில் உட்காந்துருக்கிறவங்களாம் என்ன பண்ணல, ஊழியமே செய்யலை. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, ஊழியமே ஒரு அழைப்பு, அதுக்குள்ளே போனால் தான் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லம்குள்ளே இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில் படைத்த எல்லாருமே அவரோட திட்டத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சபை மேலே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். அந்த காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கான திட்டத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிற, இதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி அநேக நேரம் என்ன குழப்பின ஒரு காரியமே எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணணும், அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு சபை புரியுங்க. உங்களை எந்த இடத்துல கர்த்தர் வச்சுக்கிறாரோ அது கர்த்தர் வச்சது. உங்களை எந்த இடத்துல நிறுத்தி அழகு பார்க்குறாரோ அந்த இடம் அவருக்கு பிரியமான இடம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க ஊழியம் செய்கிறது மிக உயர்வான வேலை, மற்ற வேலைலாம் என்னது அப்படி வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை. 4வது அதிகாரம் 17வது வசனம்.
கூடி வந்தான். நல்லா கவனிங்க, யுத்தத்தில் சிசரியால முடியல, இஸ்ரேலுக்கு விரோதமாக நிற்க முடியல. 900 ரதமும் மாட்டிக்கிச்சு, சேத்துல மாட்டிக்கிட்டு அது சின்ன பின்னமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு அவன் மட்டும் ஓடியாரான். மொத்த எல்லா பேரும் செத்துட்டாங்க. யாருக்கிட்ட வரானா இந்த பெண்மணியோட வீட்டை நோக்கி என்ன பண்ணுறா, ஓடியாரான். படிங்கம்மா. அப்பொழுது யாவீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனானியனான ஏபேலின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. நல்லா கவனிங்க, இந்த நாட்டுக்கும் இந்த பெண்மணி இந்த ஊர்க்காரங்களுக்கும் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. சிசேரியா என்கிற நாட்டுக்கும் சிசேரியா இருக்கிற நாட்டுக்கும் இந்த பெண்மணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால இந்த பெண்மணி வீட்டுக்கு என்ன பண்ணுறான், வேகமாக ஓடிடுறான். படிங்கம்மா. யாகன் வெளியே செசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் ஆண்டவனே, என்னென்றே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோடு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பைபிள் படிக்கும்போது ரொம்ப டவுட்டாக இருக்கும், இவன் ஏன் அவனை கொன்னான், இவன் ஏன். பைபிள் படிக்கும்போது அதுக்கு ஆன்சரே இருக்காதுங்க. எவ்வளோ படித்தாலும் இவன் எதுக்கு இவனை கொன்னான்றதுக்கு என்னது ஆன்சரே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் இதை ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா முதல் அதிகாரம் 16வது வசனம். நல்லா கவனிங்க, மோசையோட மாமனார் யாரா, கேனியனின் புத்தியர். இவங்க யாரு கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா மோசையோட மாமனார் மூலிமா இஸ்ரேல் கூட என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஆஃப் ஜூ, பாதி யூதன் பாதி யூதன் அல்லாதவர்கள். ஆனால் இவனுடைய கணவர் தான் இது. ஆனால் இந்த பெண்மணியை நம்ம படித்தோம்ல, யாகேல் என்கிற பேருக்கான அர்த்தம் த மவுண்டைன் கவுட், மலை ஆடு. இந்த பேரை யாருக்கு வைப்பாங்கன்னா யூதர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. அப்போனா இந்த பெண் முழுக்க முழுக்க யூத பெண். அவங்க புருஷன் யார், ஆஃப் ஜூ. அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனும் சில சத்தியங்களை தெரிஞ்சவன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசையோட மாமனார் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. இப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுனால தான் இவனை என்ன பண்ணுறா, உள்ள கூட்டு வஞ்சகமாக என்ன பண்ணுறா, காரியங்களை செஞ்சு அவனை என்ன பண்ணுறா, சாவடிக்கிறா. நல்லா கவனிங்க, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண், வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண், சமைக்கிறத தவிர கரண்டியை பிடிக்கிற ஒரு பெண்ணை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. கர்த்தருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே அவரை மகிமைப்படுத்தத்தக்கதான காரியங்களை உங்களை வச்சு என்ன பண்ணுவார், செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருக்கணும் தெரியுமா, அப்பா நான் உங்களுடைய சித்தத்தை நீங்களாம் மைண்டுக்குள்ளே யோசிச்சு இதெல்லாம் பண்ண ஆண்டருக்கு பிரியம், இது அந்த இடத்துக்குள்ளே போகாதீங்க. அந்தந்த சீசனுக்கு கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் பேசுகிற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. எந்த மாய்மலமான பிரசங்கம் சொல்கிறதையும் கேட்டு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா சில பிரசங்கங்கள் பண்ணி முடித்த உடனே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். இது வந்து பேட் ஸ்பிரிட். என்ன பாஸ்டர் சொல்லிங்கன்னா, இது நிச்சயமாக பேட் ஸ்பிரிட். அது வந்து சுச்சுவேஷன், த எமோஷ்னல் திங்ஸ். ஆண்டர் எப்போ பேசுவார்னா நைட் நீங்கள் தூங்கும் போது பேசுவார், சும்மா காரில் போயிட்டு இருக்கும்போது பேசுவார் நீங்கள் என்ன செய்யணுன்றது. ஒரு பிரசங்கம் இந்த இடத்துக்குள்ளே மாமிசமும் கலந்துருக்குன்றத மறந்துடாதீங்க. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா அந்த தேவையை வார்த்தையின் மூலயமா நான் என்ன பண்ண முடியும், இன்செர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல சபை மிக தெளிவாக இருக்கணும். அநேகர் வேதத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற இடமும் இதுதான். இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அவர் நீங்கள் தனிமையாக இருக்கும் போதே பேசுவார். சபைக்குள்ளே தான் வச்சு உங்களோட பேசுவார்னு கிடையாது, நீங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்களோட என்ன பண்ணுவார், பேசுவார். இவனை கொலை பண்ணோன்றதை யார் டிசைட் பண்ணார்னா கர்த்தர் என்ன பண்ணார், டிசைட் பண்ணார். இந்த பெண்ணை டிசைட் பண்ணல. நீங்கள் அதிகாரம் படிக்கும் போதே தெரியும், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, ஒரு பெண்ணை வச்சு தான் நான் பண்ணுவேன், கதையை முடிப்பேன். இந்த பெண்ணுக்கு தெரியாது இவன் என் வீட்டுக்கு வருவான்னு. ஆனால் இதை யார் முடிவு பண்ணால், கர்த்தர் முடிவு பண்ணார். நீங்கள் எந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், முடிவு பண்ணுவார். அநேக நேரம் நீங்கள் உங்களை நினச்சி தாழ்மையாக நினைக்காதீங்க, நான் ஒரு நார்மல் பர்சன் பாஸ்டர், என்னை வச்சு ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் முகத்தை பார்க்குறவர் இல்லைங்க, இருதயத்தை பார்க்குற கர்த்தர். சாமுவேலுக்கே சொல்கிறார், ஒரு ஊழியக்காரனுக்கே சொல்கிறார், தலையில் தட்டி நீ என்ன பண்ணாத, மூஞ்சியும் சரீரத்தையும் பார்க்காத, இருதயத்தை என்ன பண்ணு பாரு. இன்னைக்கு நான் சபைக்கு ஏன் உங்களுக்கு ஆழமாய் சில காரியங்களை போதிக்கிறேன்னா, கர்த்தர் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், உங்கள் நாலேஜ் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கே அந்த விஷயத்தில் என்னது பிரச்சனை, நமக்கு ஏமாத்துறோம். அவரே முன்னாடி போய் நிற்கும் போது ராஜாவை என்ன பண்ண தெரியல, சூஸ் பண்ண தெரியல. இன்னைக்கு விசுவாசியாக இந்த சபையில் அமர்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுற இடத்துல தான் இருக்கணுமே தவிர ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஆண்டோடைய வார்த்தையாக இருந்த மாத்திரம் தான் அக்செப்ட். அதை தவிர்த்து பேசுறது எல்லாமே என்னது, நாலேஜ் தான். அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்னா இந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிங்க, படிக்க தெரியாத பசங்க என்னது, நீங்கள் நல்லா கவனிங்க, ஆர்டினரி பீப்புள் தான் கர்த்தர் யூஸ் பண்ண விரும்புகிறார்.
உடனே இங்கே இருக்கிற எல்லாரும் படிச்சுட்ட உடனே நீங்கள் யோசிங்க, ஐயோ நான் படிச்சுட்டேன் அவசரப்பட்ட ஆண்டு என்ன பண்ண மாட்டார்? அப்படிலாம் இல்லை. ஆர்டினரியாக தான் வேலையை உண்டு தான் உண்டுன்னு செய்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணார்? எடுத்து யூஸ் பண்ணுவார். இன்றைக்கி இந்த புல்ஃபீட்டில் வந்து நின்னாதான், இப்படி மைக்கை பிடிச்சி பாடினாதான் கர்த்தர் யூஸ் பண்ணுவார்னு ஒரு மாய்மலமான பிம்பத்துக்குள்ளே போகாதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் சில நேரம் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் நானே என்ன பண்ணுவேன்? முன்னாடி கூப்பிடுவேன். 4வது அதிகாரம், யூஸ் வாட் யூ ஹேவ். நீங்கள் எதை வச்சுருக்கிறீங்களோ அதை கர்த்தருக்கண்டு என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணுங்க. அவர் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இருக்கிறத கர்த்தருக்கென்று யூஸ் பண்ணுங்கள். அது கர்த்தர் சொன்னான். ஏன்னா இங்கே இருக்கிற நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், டெக்கரேஷன் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன், நான் யாரையும் கூட்டதில்லை. இங்கே இருக்கிற வாலிபர்களே வந்து கேட்பாங்க, வாலிபர்களுக்குள்ள அவங்களும் என் வயசு எனக்கு ஈக்குவல், பாஸ்ட் நம்மலாம் செய்யலாமா? எல்லாமே பாருங்கள். இது நடக்கும் போது எப்படி இருக்குது? கேரல் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் ஒன்று யோசித்தேன், சாண்டோ கிளாஸ்ன்னு ஒரு யூத் பையன் கிடைச்சாதான் நம்ம அதை பண்ணணுன்ற ஒரு இடத்துல இருந்தேன். ஆனால் சபையே என்ன பண்ணுது? இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்படி விஷயங்கள் கர்த்தரே நடத்துவார். கர்த்தரே அதை பேச என்ன பண்ணுவார்? வைப்பார். நான் ஏன் இதை புரிஞ்சுக்கோங்கன்னா, இது நான் யாரோட இருதயத்திலையும் போடல, அவங்களோட இருதயத்துலையும் என்ன பண்ணுது? தோணுது. சபை இப்படி தான் வளரும், நம்ம குடும்பமும் இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே தான் என்ன பண்ணணும்? வளரணும். எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்டர் நான் இது பண்ணுறேன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதுதான் கர்த்தர் சொல்லி என்ன பண்ணுது? நடக்குது. நான் பிரியாணி போட போகிறேன் சிஸ்டர், நீங்கள் இது பண்ணுங்கன்னா, இது எல்லாமே மாமிசம். இது வந்து பிஸ்னஸ், கார்ப்பரேட் கம்பெனி ஆகிடும். நான் ஒன்று நினைக்கிறேன், அதை நான் என்ன பண்ணுறேன்? உங்களை வச்சு முடிக்கிறேன். கார்ப்பரேட் பீப்புள் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 18-19. நல்லா கவனிங்க. இவன் என்ன கூகுறா? ஆண்டவனே என்கிட்ட வாங்க. ஆண்டவனே கடவுள்ன்ற இடத்தோம் பாருங்க. இந்த பெண் வாலண்டரியா வெளியே போய், ஏன்னா ஆண்டவரோட திட்டத்தை உணர்ந்தவளா இருக்கிறதுனால இவன் என்ன பண்றா? உள்ள கூப்பிடுறா. படிங்கம்மா. அவன் எவ்வளவு பெரிய தளபதி, ஆனா இவ ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, பயப்படாத, உள்ள என்ன பண்ணுங்க வாங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை விட்டு ஒரு காரியம், நான் பிரசங்கத்தை எழுதும் போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிரசங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவன் அவ்வளோ பெரிய தளபதியாக இருந்து ஒரு பெண்ணோட வீட்டுக்கு என்ன பண்ணுறான்? தஞ்சம் போகிறான். அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டான்? நம்பிட்டான். இன்றைக்கி இந்த கால வேளையில் சொல்கிறேங்க, நீங்கள் யாரை நம்புறீங்க? பாஸ்டர், அந்த ஒரு பெண், அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டோம், அந்த பெண்ணால் என்ன முடியும்? ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவன் இவ்வளோ பெரிய தளபதியாக இருந்து அந்த பெண்ணை நம்பி ஏன் அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ளே போனான்னா, எந்த பெண்ணும் அவங்களோட கூடாரத்துக்குள்ளே வேற ஒரு ஆணை என்ன பண்ண மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. இது இந்த இடம் வந்து படுக்கை அறையை விட ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நீங்கள் படிங்க, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 33வது வசனம். நல்லா கவனிங்க. யாக்கோபின் கூடாரத்திலும் நல்லா கவனிங்க. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். 2 பேருக்கு என்னது? தனித்தனி கூடாரம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படித்தாலும் இன்னொரு மனைவிக்கும் என்னது? தனி கூடாரம். வேலை செய்கிறவங்களுக்கும் தனி கூடாரம். நீங்கள் நினைக்கலாம் ஒரே கூடாரத்தில் புருஷன் மனைவி 2 பேரும் இருக்கலாமே பாஸ்டர்னா, இந்த ஃபீமேலுக்கு உண்டான கூடாரம் பழைய ஏற்பாட்டில் செப்பரேட். அந்த இடத்துக்குள்ளே யாரும் என்ன பண்ண முடியாது? அன்வான்டா போகவே முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கூட கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவோட கூடாரத்துக்கு என்ன பண்ணுவான்? கூட்டின்னு போவான். ஆனால் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செத்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவன் இப்படி கூட்டதுனால இவன் நம்பி என்ன பண்ணிட்டான்? உள்ள போயிட்டான். இன்னைக்கு சொல்கிறேன், மிக கவனமாய் எச்சரிக்கையாக இருங்க பெண்களோடு. என்னது, இங்கே ஆண்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், மிக கவனமாக இருங்க. நல்லது போல் பேசுவார்கள், மிக தெளிவாக இருங்க. ஏன்னா ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 18-19 வாசிங்க. நம்மள எப்படிலாம் கவர் பண்ண முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். படிங்கம்மா. நம்ம எப்பயுமே சில பீப்புள் கிட்ட சில காரியங்களை கேட்போம். என்னது? சில காரியங்களை கேட்போம். குடிக்க தண்ணி தான். படிங்கம்மா. தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனே மூடினாள். இந்த இடத்துல தான் சபை மிக கவனமா இருக்கணும். அவன் என்ன கேட்டான்? இவன் என்ன கொடுத்தா? நீங்க தாகமா இருக்கும்போது யாராச்சும் பால் குடிப்பீங்களா?
இன்றைக்கி ஒருத்தன் நம்ம கதையை முடிக்க போகிறான்னா நம்ம கேட்கறதுக்கு மேலான காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவான், செய்வான். நம்ம உடனே இவன் ரொம்ப நல்ல பிரதர், இவர் ரொம்ப நல்ல சிஸ்டர்னு சவகாசம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பால் ஊற்றுனதே உங்களுக்கு பால் ஊற்ற தான். புரிஞ்சுதா? நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சயின்டிஃபிக்காக பால் குடித்தா நல்லா தூக்கம் வரும். ஆனால் அங்கே பாருங்கள், இஸ்ரவேலில் அப்போ இருந்து அந்த பெண்ணுக்கே தெரியுது, பால் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், நல்லா தூங்குவான். அவன் தண்ணி தான் கேட்டான், நான் தண்ணி என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பால் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இன்றைக்கி பிசாசுன்னு அவளை சொல்ல முடியாது. இவ்வளோ தந்திரமுடையவர்கள் தான் அந்த நாட்கள்லேருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. மிக சேஃபான ஒரு இடம் ஒரு ஆண் மகனுக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு மனைவி இருக்கிற ஒரு இடம், அதை விட்டால் நம்ம தாய் இருக்கிற இடம். இந்த 2 இடத்த தாண்டி வேறு இடத்துல போய் நம்ம படுத்தோன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. இங்கே நமக்கு வயசு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், நம்மளுக்கு 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஃப்ரெண்டு வீடு பாஸ்டர், கேர்ள் ஃப்ரெண்ட் பாஸ்டர், நான் படுத்தவங்க கதை முடிஞ்சிச்சு. அன்றைக்கி என்னது முடிஞ்சிச்சு. நம்ம தூங்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம பக்கத்தில் யார் படுக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த 2 பெண்ணுக்கு தான் தகுதி இருக்குது. அம்மா, கூட பிறந்த தங்கச்சி பாஸ்டர், என் அக்கா பாஸ்டர், நோ அது நோ. த சேஃபஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டுன்னு கேட்டால் இந்த 2 இடம் தான். இதை தவிர்த்து வேறு பெண்ணு கிடையாது. அக்கா அம்மாவை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது ஏன் பாஸ்டர் உடனே இங்கே இருக்கிற அக்காங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லா அக்காங்களும் நல்ல அக்காங்க கிடையாது. சில அம்மாக்களே நான் பார்க்குறேன், அவங்க ரசிக்கப்படல, அதனால் அவங்க பேர் நான் எடுக்கலை. நான் சொந்த பிள்ளைய இது பண்ணுன்ற அவங்க அம்மாவே பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர், அது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒரு அம்மா பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்லி என்னை ஜோம் பண்ண சொல்ல வராங்கன்னா, இவன் கதையை முடிச்சுட்டு என் பையனோட வாழ்க்கை என்ன இருக்கணும், நல்லா இருக்கும்னு பேச வராங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, இப்படிலாம் ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது இருக்குது. இந்த உயிரினத்துக்கு கூட நம்மளை என்ன பண்ணுற ஆண்டவர் படைச்சி விட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த வலி என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் சொல்கிறேன்னா, அம்மா இருக்கிறாங்களா நம்பி என்ன பண்ணுங்கள் தூங்குங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்களா நம்பி என்ன பண்ணுங்கள் தூங்குங்க. இவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு இருந்தா. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது அவன் என் கூடார வாசலிலே நின்று, யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு ஏபேலின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, நல்லா கவனிங்க, கூடார ஆணியை என்ன பண்ணுறா, எடுக்கிறா. நீங்கள் நல்லா கவனிங்க, கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துருக்கலாம், கிச்சனுக்கு போய் ஏதாச்சும் எடுத்துருக்கலாம். அவள் ஏதோ ஒரு வால் கத்தி இப்படி ஏதாச்சும் ஒன்று எடுத்துருக்கலாம். ஆனால் அவள் எதை எடுக்கிறா, கூடார ஆணினா எங்கேயோ வச்சிருந்த ஆணி எடுக்கல, கூடாரத்துக்கு அடித்து வச்சிருந்த ஆணி என்ன பண்ணுறா போய் எடுக்கிறா. இன்றைக்கி அநேக பேர் நம்ம வாழ்க்கையில் யோசிக்கிறது, எனக்கு இது இல்லை பாஸ்டர், எனக்கு அது இல்லை பாஸ்டர், என்னால் என்ன பண்ண முடியல, காரியத்தை என்ன இருக்கோ வச்சு காரியத்தை என்ன பண்ணணும், முடிக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? என்ன இருக்கோ வச்சு காரியத்தை முடிக்கணும். இன்றைக்கி நல்லா போனீங்க, நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுது, என்கிட்ட கத்தி இல்லை பாஸ்டர், கத்தி இருந்தால் நான் சண்டை போட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஜெயிச்சிருப்பேன். தாவீது பாருங்கள், யுத்தத்துக்கு போகிறாங்க, கத்தியெல்லாம் யோசிக்கல, ஒரே ஒரு கல், அது ஒரே ஒரு கல் எடுத்து கதை என்ன பண்ணுறான், முடிக்கிறான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கர்த்தருக்கு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். ஒரு ஏழை விதவை, அதை நான் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், 2 காயின் அதை எடுத்து போய் என்ன பண்ணிட்டா, காணிக்கை பெட்டியில் போட்டுட்டா. ஆனால் அந்த 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 அதிகாரம் காணிக்கை போடுவதற்காக அல்ல, அவளுக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாய் உபதேசத்தை திணிச்சிருப்பாங்கன்னா, அவள் யோசிச்சிருப்பான், இந்த 2 காயினை வச்சு நான் 2 இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த 2 காயின் நான் ஆண்டருக்கு என்ன பண்ணலாம், போட்டுடலான்னு. ஆனால் அப்படி ஒரு காணிக்கையை கர்த்தர் கேட்கல. சபை நல்லா புரிஞ்சுக்கும். அந்த அதிகாரத்தில் அதை எழுதுனதுக்கான நோக்கமே, அதுக்கு முன்னாடி 3 வசனத்தை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். விதவிகள் வீட்டில் போய் ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகாலமாக சபைகள் அது எதுக்கு தெரியுமா பிரசங்கம் பண்ணது, காணிக்கை கொடுக்கறதுக்காக பிரசங்கம் பண்ணுறது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதத்தை திறந்து ஒழுங்காக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அர்த்தம் என்ன பண்ணும் புரியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்கரணக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணும், உதவி செய்யணும். நமக்கு ஆண்டவர் அளித்த கிருபையின்படி காரியங்களை என்ன பண்ணும், செய்யணும். இவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கிருபை, அவன் படுத்து தூங்கினுக்கிறான், கம்பியை வச்சு மண்டையில் என்ன பண்ணு அடி. அவளுக்கு கொடுத்த கிருபை, அவளோட ஊழியம் முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேலை வாட்டி கொண்டு இருந்த அந்த சிசரியா என்கிற அந்த நபரை கொன்று போடும்படியாக ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன பண்ணுற அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்கும். தலையில் வச்சு அடித்தாலாம், அது பொழந்து போய் மண்ணை என்ன பண்ணிடுச்சான்
எந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறா பாரு. பைபிளில் கொஞ்சம் கூட யோசிக்கல, என் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன். இன்னைக்கு சபை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நம்ம சிறியவர்களாக இருக்கலாம், கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பயன்படுத்த. நம்ம பெரியவர்களாக இருக்கலாம், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், பயன்படுத்தலாம். நம்ம நடுத்தரத்தில் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம், கர்த்தர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நீங்கள் அதற்காக காத்திருந்து அதற்கான சத்தத்தை நீங்கள் கேட்கணும். என்றைக்கும் ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் அடிக்கடி சொல்லி இப்படி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டர் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் காண்பீங்க. இன்றைக்கி நான் சொல்கிற சபையில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் அது கர்த்தருக்குரியது. என்னது கர்த்தருக்கு புரியுது. இங்கே யார் பார்க்குறாங்க பார்க்கலன்ற விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா என் சபையில் 2 பேர் ஆளுக்களை மறக்க மாட்டேன். என் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என் பாஸ்டருக்கு இன்னைய வரைக்கும் தெரியாது. என் பாஸ்டர் நம்பக்கூடிய அந்த 2 பேர். அது பாஸ்டர் வந்தால் மட்டும் பாஸ்டருக்கு முன்னாடி வேலை செய்வானுங்க. என்ன பண்ணுவானுங்க, பாஸ்டர் வந்தால் மட்டும் சேர் எடுத்து போடுவாங்க, டக்கு டக்குன்னு செய்வாங்க, தொலைப்படி எடுத்து சச்சு என்ன பண்ணுவானுங்க, பெருக்குவானுங்க. பாஸ்டர் வண்டி எடுத்து அப்படி போனவனே போட்டுருவார். ஆனால் பாஸ்டரோட இருதயத்திலிருந்து நல்ல பேரும் சரி சன்மானமும் சரி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அந்த 2 பேர் தான். அது எங்களுக்கெல்லாம் லைட்டாக வயிறு எரியும், ஸ்டமக் பர்ன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வேர்வை சிந்த வேலை செய்கிறது ஒரு 10 பேர். நான் கூட கிடையாது, நானும் வேர்வை சிந்த வேலை செய்ய உண்மையை ஒத்துக்கிறேன். நான்லாம் கொஞ்சம் ஓப்பி அடிக்கிற கேரக்டர். ஆனால் சபையில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்த 15 பேர் இருந்தாங்க பெரியவங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நாய்ப்படாத பாடுபடுவாங்க. ஆனால் பாஸ்டர் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது பாஸ்டர் பார்க்கும்போது செய்கிறவங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போய் படிக்கேட்லேருந்து பாஸ்டர் இறங்குறான்ற சத்தத்தை கூட அவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, லிசன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் ஆண்டி இறங்கும் போது செய்ய மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு செருப்பு சவுண்டை கூட வச்சு என்ன பண்ணுறானுங்க, கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கும் அநேக பேர் நான் இன்றைக்கி சொல்கிறவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி நல்லவனை போல் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அபித்தோபேல் மாதிரி என்ன பண்ணுவானுங்க, கூடயே இருப்பானுங்க. மிக கவனமாக என்ன பண்ணுங்க இருங்க. இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாலும் எந்த அளவுக்கு உங்களை நசுக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புங்க. அந்த கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நீக்கி போடுவார். பிலிப்பியர் 4:13. நல்லா கவனிங்க, நம்மளை யார் பலப்படுத்தணுங்க, கிறிஸ்து. மோட்டிவேஷன் ஸ்பீச் இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நல்ல சர்மன் கூட நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, மோட்டிவேட் பண்ணுறக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற சத்திய வசனங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். படிக்குமா, எல்லாவற்றையும் நீங்கள் இருக்கிற எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள், சூழ்நிலைகள், இந்த டார்க் சைடு எல்லாத்தையும் ஜெயிக்க உங்களுக்கு என்ன உண்டா, பலன் உண்டு. இன்றைக்கி நினைக்கிறேன் எனக்கு பாஸ்டர் இதுக்கு மேலே எனக்கு திராணி இல்லை, இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லை, அப்படிலாம் ஆண்டு உங்களை பூமியில் படைக்கல. என்னது பூமியில் உங்களை அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, படைக்கல. படிங்கம்மா. நல்லா கவனி, உபத்திரத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும், உடன்பட்டிருக்கணும். அவர் கூட சேர்ந்து தான் என்ன பண்ணணும், போராடணும். கடைசியாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31 நினைக்கிறேன். இப்படியே என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு கர்த்தாவே அவன் பகைச்சது இஸ்ரவேலை. இன்னைக்கு சொல்ற உங்களை பகைக்கிறவர்கள் அவர் யாரை பகைக்கிறது போல ஆவார்களாம், கர்த்தர். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பகைக்கிறவன் யாரை பகைக்கிறவனா ஆகணும், கர்த்தர். ஆனால் 20 வருஷம் அப்படி ஆகலை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் 20 வருஷமா இஸ்ரவேலை ஒடுக்குறான். அப்போ அந்த காரியங்கள் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, எப்போ நம்ம திரும்புகிறோமோ, எப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு கிட்ட போகிறோமோ, அப்போ தான் அவர்கள் யாருக்கு பகையாளியாக அவர்கள். இன்றைக்கி ஜஸ்டினுக்கு பகையாளியாக இருக்கிறவங்க எப்படி கர்த்தருக்கு பகையாளியாக மாறுவாங்கன்னா, ஜஸ்டின் யாரோட இருக்கணும்னா கர்த்தரோட இருக்கணும். இந்த நான் பாஸ்டாக இருக்கிறேன்னா போய் ஆண்டோட இருக்கணும். எனக்கு வசனம் தெரியும், வார்த்தைகள் தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், பாடல் பாட தெரியும், நான் பாடிக்கிட்டு அந்த உறவை நான் கட் பண்ணிட்டு நின்றுனா இது என்னை குத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இது என்னை குத்திக்கிட்டே இருக்குன்னா நம்மளை நிதானிக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், காரியங்களை செய்ய முடியும். தெபோரால் தன்னை நிதானித்தாள். அவள் சொல்கிறா தன்னை தாயின்றா. யாருக்கு, இஸ்ரவேலுக்கு தாய். தான் பெற்று எடுக்காத அத்தனை பேரையும் அவள் என்ன சொல்கிறா, தாயின்னு சொல்கிறா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தாயாய் உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறாரா, நீங்கள் தான் ஆண்டோட என்ன பண்ணணும், போராடணும். இட்ஸ் நாட் ஈஸி. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்களாம் புலம்பலோடு தான் என்ன பண்ணுவான், நிற்பான். புலம்பலின் கண்ணீர் ஊற்றுனால உங்களை முழுக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, முழுகக்கூடாது. அந்த நீர் ஊற்றில் நீங்கள் படகாகி உங்கள் பிள்ளைகளையும் அதில் ஏற்றி நீங்கள் தான் கரை சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. அவரில்
இன்றைக்கி அன்பு கூறதுலாம் நிறையா பிரச்சனை பண்ணுறோம். நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுக்கு திருப்பி நீங்கள் உண்மையாக கேளுங்க, நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறுறீங்களான்னு. கணவன் மனைவி இருந்தால் நான் சொல்கிறது புரியும். சில நேரம் கல்யாணம் புதுசு ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீ என்ன பண்ணுறது இல்லை, லவ் பண்ணுறது இல்லை. ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது இல்லை. ஏன் நம்ம நினைப்போம், ஏன் அவர் என் ஹஸ்பண்ட் தான், அவர் என் ஒய்ஃப் தான், கரெக்டாக தானே இருக்குது, வாங்குகிற சம்பளத்தை அவங்ககிட்ட தான் கொடுக்குறேன், வீட்டுக்கு தேவையான பருப்பு கிருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் ஏன் அந்த வார்த்தை நடுவில் வந்துச்சு? அதே மாதிரி வார்த்தைகள் ஆண்டவருக்கு நடுவிலையும் உங்களுக்கு நடுவிலையும் வந்துட்டு இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நிதானிக்கிறதுக்கு. நம்ம புருஷன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிடுறாரு, நம்ம மனைவி நம்ம கிட்ட செயல்னால காமிச்சிடுறாங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட செயலில் காட்டுவார், நம்மளை சுச்சுவேஷன் என்கிற இடத்துல தான் வச்சு என்ன பண்ணுவார், காட்டுவார். நான் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டாலே ஏதாவது நினைக்கிறோம் ஆண்டரோட இருக்கிறோம். இல்லைங்க, இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கடமையெல்லாம் செய்கிற மாதிரி ஜபத்தை நம்ம பண்ணிட்டோம்னா ஆண்டர் நம்மளோட இருக்கிறான்ற இடத்துக்குள்ளே வர முடியாது. சபை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கும். ஆண்டர் சொல்கிறார், அன்பு கூறணுன்றார். அன்பு கூறத்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான ஒரு விஷயம்னே, அது அதிகமான காரியம். படிங்கம்மா. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவார்கள் என்று பாடினார்கள். நல்லா கவனிங்க, சூரியன் உதிக்கிறது போல நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும், மாறணும். அந்த இடத்துக்கு நம்ம போராடணும். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை மோல்ட் பண்ணணும். நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளை என்ன பண்ணணும், மோல்ட் பண்ணணும். இருள் எந்த நேரமும் நம்மளை சூழ்ந்து தான் இருக்குது. பாவம் நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் போன வாரம் சொன்ன, பாவம் எங்கே இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது. அது எப்போ வேணாலும், நீங்கள் எப்போ லைட்டாக அந்த அனல் குறையுதோ அது பயங்கர அனலாக என்ன பண்ணும், மாற. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தெபோராலை போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் உடைய சமூகத்தில் அப்பா எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தாயாக அப்பா நாங்கள் எழும்ப, எங்களுடைய ஜபங்கள் அப்பா, எங்களுடைய சிந்தைகள் அப்பா உம்மோடு இணைந்திருக்கு அப்பா. எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டு போராட்டமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உண்மை அன்பு கூறும்போது அப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த நேரத்தில் அப்பா எத்தனை வருடங்களாய் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் அப்பா, இந்த தினத்திலிருந்து நாங்கள் செலுத்துகிற அந்த அன்பின் நிமித்தம், அந்த உறவின் நிமித்தம் அப்பா தடைகளை நீக்கி அப்பா ஒரு மாபெரும் வெற்றியை நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் ஆண்டவரை இரும்பு ரதங்களை உடையவர்களாக இருந்தாலும் அப்பா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல, காரியங்களை நாங்கள் வாய்க்க செல்ல அப்பா, எளியவனாகிய எங்கள் மேலே உம்முடைய வாக்கு தத்தங்களை வைத்து அப்பா எங்களுடைய கைகளினால் அதை நீ நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.